வேணுமா உனக்கு? பஞ்சூர்ணி தெய்வம் வேணுமா? ஒன்னு தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் பஞ்சூர்ணி. நாம கூட வர. ஆனால் இந்த ஊரை சேர்ந்தவன் உனக்கு சுக சந்தோஷம் நிம்மதி கொடுத்தா என் மக்களுக்கு நீ என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என் குரல் எது வரைக்கும் கேட்டுச்சோ அது வரைக்கும் இருக்கிற நிலங்களை என் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட என் தோண உக்கிர ரூபியும் இருப்பான். அப்படியே குடும்பத்துக்கு தயவு செய்து அமைதி காத்து செய்து கொடுக்குமாறு. அண்ணா அப்படியே உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. ஊரோட தெய்வம் ராஜா கிட்ட போச்சு, ராஜாவோட இடம் ஊர்க்காரங்க கிட்ட போச்சு. அன்னையில இருந்து முதலாளியோட இடத்துல இருந்து அந்த பூஜையெல்லாம் ஆரம்பமாச்சு. அப்படியே உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. ಸರ್ವಲಂದು ಪಂಜುಲಿ ನೇಮಕ ಗಗನದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ ಗಗನದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ ಗಗನದ ಬಳೆ ಎತ್ತನ್ವೆ
ಆಗುವಂತ ಹೊತ್ತು ಗೊತ್ತಿನಾರ ನನ್ನ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುವಂತ ವಾಡಿಕೆ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಏನಾದ್ರೂ ಉಳಿದಿದೆಯಾ ಗೊತ್ತಿನಾರೆ? பஞ்சுருளி இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் கேட்கணும். இந்த இடம், நிலம், சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்ல. பேசாதன்னு சொல்றல. இது உங்களோடது கூட இல்ல, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿನಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ, ಊರಿನವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನಿಲ್ಲಿವರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನ ನೀವು ಹಿಂತಿರಿಸಿ ಕೊಡುವುದ ಗೊತ್ತಿನಾರೆ. இது பாருங்க, உங்களால திருப்பி வாங்கி கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರ್ಬೇಕಾಗ್ತದೆ. இதெல்லாம் ஊருக்காரங்கள்தா. இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? ದೈವವ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ ಆಗ್ಲಿ. ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗ್ಲಿ, ದೈವವಾದ್ರೆ நன்றி பல ரசிகர்களே. அண்ணா தயவு செய்து இரவு ரவாக நின்று கொண்டிருக்கிற ரசிகர்கள் தயவு செய்து